Taste the Daily. இப்போ மக்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மக்களுடைய செல்வாக்கு திமுக இழந்துட்டது. அதனால அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இதுவரைக்கும் அவளுக்கு போயிட்டு இல்ல, 28 மாசம் கழிச்சு தான் நீ கொடுத்த, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. எப்படி ஏமாற்று வேலை என்பதை பாருங்க. மக்களுக்காக கொடுக்கல, இவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இந்த உரிமை தொகையை மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கிறார். ஏன் அன்னைக்கே கொடுத்திருக்க வேண்டியதானே? அந்த 28 மாதம் கழிச்சு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தவுடன் அனைவருக்குமே 30 லட்சம் பேர் கொடுத்திருந்தா இந்த கால இடையில கிட்ட மாத்திரங்கள் கிடைச்சிருக்கும்ல. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை எல்லாம் அவர்களை பொருட்படுத்தவில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவளுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். என்ன கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? ஏன் 10 கிலோ முதலமைச்சராக கூடாதா? இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். இன்னைக்கு திமுக கட்சி இல்லைன்னா இருந்தா பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா? முதலமைச்சராக இருக்க முடியுமா? சகோதரர் வேலுப்பிள்ளை வந்து உள்துறை மந்திரியா இருக்க முடியுமா? அம்பேத்கர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்க முடியுமா? மாசம் மாசம் கப்பம் கட்டணும். கப்பம் கட்டினீங்கதான் மந்திரியா தொடர முடியும். ஒருத்தர் மாதம் வராம கப்பம் கட்டினார். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாரு? உங்களுக்கு தான் மாவட்ட பொறுப்பாளரை போட்டுக்கிறாங்க. அவரை உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க, நீ உனக்கு ஜாமீன் வேணுமா இல்லது அமைச்சர் பதவியை ரத்து செய்ய, அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய கேட்டார். உடனே அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டுக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு நன்மை செய்வார்? ஓட்ட காசை முதலீடு எடுக்கணும்ல. அவர் கட்சி நடத்தல, கார்பரேட் கம்பெனி நடத்தது திமுக. வரவு செலவு பாக்குறாங்க, என்ன முதலீடு போறோம், என்ன முதலீடு கிடைக்கணும் பாக்குறாங்க. ஆனா அப்படி மத்தியிலே ஆட்சியாளரும் அப்படி இல்ல, அதிமுக அரசாங்கம் அப்படி அல்ல. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கங்கள். சிந்திச்சு பாருங்க, கொள்ளையடித்த பணத்தை இங்கே வந்து வாரி இறைத்து கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கின்றார். ஒருபோதும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அதற்கு இடைமுக மாவட்டம் என்பதை நேரத்தில் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 10 ரூபானா யாருமே 10 ரூபாய் மதிக்கல. ஆனா 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யாரு பேர் சொல்லுவீங்க? 10 ரூபாய்னா ஒருத்தர் பேர் தான் தமிழ்நாட்டிலே வருது. 10 ரூபாய்னு சொன்னாலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு கூட வந்துடுது நாம. அப்படி 10 ரூபா நபர் தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா. அவர் வந்து இங்க தங்கி மக்களிடத்துல போய் பேசி அப்புறம் 10 இடத்துலயும் 10 சட்டமன்றத்திலையும் ஜெயிக்க போறான். நீ ஏன் நாரி போயிருக்கிற? நீ எப்படிப்பா போய் வாக்கு கேட்ப? வாக்கு போனா நீ முதல் திருந்து அப்புறமேட்டு வாக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் சுயமா சம்பாதிச்சு வாழக்கூடிய மக்கள் கோவை மாவட்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு போய் ஊழலில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வைத்து மக்களை நாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கிறார். ஒருபோதும் நடக்காது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி